இன்றைக்கி நம்ம வீட்டிலையே கடுக்காய் பொடி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு கடுக்காயை வாங்கிட்டு இந்த பாருங்கள், இதுதான் கடுக்காய். இதை நான் இடி உரலில் போட்டு இடிக்க போகிறேன். இடித்தோம்னா தோல் தனியாக கொட்டை தனியாக வந்துடும். இப்போ அது மேலே இருக்குது இல்லைங்களா ஓடு, அதுதான் நமக்கு யூஸ் ஆகும். இப்போ இதை பாருங்கள், இது அது உள்ளே இருக்க கொட்டை கொட்டை விதை எப்படி வேணால் சொல்லலாம். இது நச்சுத்தன்மை உள்ளது. இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதை நம்ம தூரம் தான் தூக்கி போட போகிறோம். இப்போ அந்த ஓடு இருக்குது பாருங்கள், இந்த பாருங்கள், இதுதான் அந்த ஓடு. இதுதான் நம்ம மருத்துவ குணம் நிறைஞ்சது. இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது எல்லாமே ஓடு தான் நான் காமிக்கிறது. இந்த கொட்டை நம்ம தூர தூக்கி போடுறது, இது தேவையில்லை. இப்போ இந்த ஓடு பாருங்கள், இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு மிக்சியில் பொடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ரொம்ப நாள் அதை வெயிலில் காய வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இமீடியட்டாக வேணும்னுட்டு இதை நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுறேன். கொஞ்சம் நேரம் சூடு ஏறுற அளவு பண்ணால் போதும். இப்போ நல்லா சூடு ஏறிடுச்சு. இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் குறன்னு இருக்கும். இதை நம்ம ஒரு சல்லடை வச்சு சலித்து எடுத்துட்டோம்னா நல்லா ஃபைன் பவுடராக நமக்கு கிடச்சிரும். அப்போ நம்ம சாப்பிடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஜலிச்சாச்சு. இப்போ இதில் எவ்வளோ கப்பி நிற்கிது பாருங்கள். இது நமக்கு வேஸ்ட்டு தான். இப்போ நமக்கு சூப்பராக வீட்டிலையே கடுக்காய் பொடி ரெடி.